தமிழ் சினிமாவில் 60களில் அதிகமான சம்பளம் வாங்கின நடிகர்கள் அப்படின்னா சிவாஜி, எம்ஜிஆர், எம்ஆர் ராதா. அவங்க 3 பேரோட சம்பளம் அப்போது 40,000லேருந்து 60,000 வரை இருந்துச்சு. இதே சரித்திர படமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூடுதலாக 10,000 வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா சரித்திர படங்கள் படப்பிடிப்புக்கு அதிகமான நாட்களும் ரொம்ப வேலையும் இருக்கும், அதனால தான். ஆனால் அதே 60களில் ஒரு படத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளமாக வாங்கினார் நடிகர் சந்திரபாபு. காமெடியனாக நடிச்சிட்டு இருந்த சந்திரபாபு ஒரு படத்துக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அவரை குமாரராஜா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கூப்பிட்டப்ப 1,00,000 சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் கேட்குற 1,00,000 ரூபாயை நான் கொடுத்துட்றேன், ஆனால் ஏன் 1,00,000 ரூபாய் படத்தில் நடிக்கிறதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சந்திரபாபுட்ட தயாரிப்பாளர் கேட்டப்ப, நீங்கள் எடுக்க போகிற படத்தில் நான் கதாநாயகனாக நடிக்கிற அந்த நேரத்தில் 4 படத்தில் நான் காமெடியனாக நடிச்சிருவேன், அதனால தான் 1,00,000 ரூபாய் சம்பளமாக கேட்குறேன் அப்படின்னு சந்திரபாபு சொன்னார். குமாரராஜா படத்தோட தயாரிப்பாளரும் சந்திரபாபு கேட்ட அந்த 1,00,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டாரு. குமாரராஜா படத்தோட கதாநாயகன் சந்திரபாபு தான் அப்படின்னு சொன்னோடனேயே படம் எல்லா இடத்துலையுமே விற்று போயிடுச்சு. 1,00,000 ரூபாய் சம்பளமாக வாங்கி சந்திரபாபு கதாநாயகனாக நடித்த குமாரராஜா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியை தழுவுனுச்சு. நன்றி.